எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னா கவர்மெண்ட்ல வந்துட்டு நியூட்ரிஷன் கிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோவா எடுத்து போடலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக சொல்லிட்டு எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு 2 கிட்டு கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு 2 தடுப்பூசி போட்டேன். ஒரு தடுப்பூசிக்கு 1 கிட்டுன்ற மாதிரி நான் 2 தடுப்பூசி போட்டதுக்கு 2 கிட்டு கொடுப்பாங்க. அப்புறமா குழந்தை பிறந்தப்போ அது குழந்தை கிட்டுன்னு ஒன்று தனியாக தராங்களாம். நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ப்ரைவேட்டில் தான் பார்த்துட்டு இருக்கேன். ப்ரைவேட்டில் என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட்ல வந்துட்டு பதிஞ்சிட்டு அங்கே சிஆர் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரை எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாங்க. ஏன்னா ஸ்கேன் சென்டருக்கு போனாலும் அதுதான் கேட்குறாங்க. அதே போல் வந்துட்டு ப்ரைவேட்லேயும் அதுதான் கேட்குறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் அது. அதனால அது கேட்கறதுனால நான் அப்படி போனதை தான். அப்போ போக சொல்லும் போது தடுப்பூசி கவர்மெண்ட்லேயே போட்டுக்குங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கையோட ஒரு கிட் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு இன்ஜெக்ஷனு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்போ அங்கே போட்டுட்டேன். இந்த சிஆர் நம்பர் எடுத்துகிட்டு போய் காமிச்சு சென்னையிலேயே போட்டுக்கிட்டேன் நான். ஆனால் கிட்டு வந்துட்டு எனக்கு வீட்டுக்கு டைரெக்டாக வந்துருச்சு, எனக்கு கொடுத்து விட்டுட்டாங்க. என் பக்கத்துல இன்னொருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, அங்கே கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். எனக்கு பிங்க் கலர் ஒன்று, ப்ளூ கலரில் ஒன்று, நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு பிங்க் கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று. ஹெல்த்தி டானிக் இது கொடுத்துருக்காங்க. பிளட்டு ரொம்ப கம்மியாகும்ல, ப்ரெக்னென்சி டைமில் பிளட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்ம அனிமிக்காக இருப்போம்ல, அதனால வந்துட்டு அந்த டானிக்கு கொடுத்துருக்காங்க. 3 பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி ரேட் வந்துட்டு 120. 1 பாட்டில் வந்துட்டு 120. ஸோ வந்துட்டு 3 பாட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நியூட்ரிஷன், இது நான் ஒரு பாட்டில் ஓப்பன் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பார்த்தேன். சூப்பராக இருக்குது. நம்ம ஐஸ்கிரீம் இந்த லாவெண்டர் அந்த ஃப்ளேவரில் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. இந்த வாமிட்டிங் அதெல்லாம் இருக்க சொல்லும் போது எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் குடிச்சிக்கிட்டேன் நான். இது திட்டுக்கிட்ட வந்துட்டு இந்த மதர் ஹார்லிக்ஸு அப்படி இருக்குங்கள்ல, அதோட கேட்டகரியில் சேருது இது. நியூட்ரிஷன் தான். பேபிக்கு இங்கே பாருங்கள், பேபிக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அப்புறமா மதர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாரி கொடுத்துருந்தாங்க. இதோட எம்ஆர்பி ரேட் வந்துட்டு 588 ரூபா போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 588 ரூபா. நம்ம நார்மலாக மெடிக்கலில் போயிட்டு வாங்கினோம்னா 588 ரூபா கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இது நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே இருக்குது. ஆனால் பட் கவர்மெண்ட்ல நம்மளுக்கு இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு கிட்டில் வந்துட்டு 2 பாட்டில் கொடுத்துருக்காங்க. 2 பாட்டில். அண்ட் வந்துட்டு ஆவின் நெய் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கிராம் இது? 500 ml, 1/2 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி எவ்வளோ ஆகுது? ஸோ இதோட எம்ஆர்பி இதில் போடலை, 365 ரூபா போட்டிருக்காங்க. 365 ரூபா போட்டிருக்காங்க. 1/2 லிட்ரு நெய் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு பிங்க் கலரு ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க. பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாரி பிங்க் கலர் ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பூச்சி மருந்து டேப்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரெக்னென்சி டைமில் நார்மலாகவே டேப்லெட் கொடுப்பாங்க. பூச்சி மருந்து இருந்தால் பூச்சி டேப்லெட்டுங்க. வயிற்றுல இந்த கீரி பூச்சி இருந்துச்சுன்னா அதுக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க. ப்ரெக்னென்சி டைம்லேயும் கொடுக்குறாங்க. இது பவர் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 2 கிட்டுலையுமே ஒவ்வொரு டேப்லெட் இருக்குது. கம்பல்சரி இது போட சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஒரு டேப்லெட் போட்டேன். இன்னொரு கிட்டு இப்போ தானே கொடுத்தாங்க. இன்னொரு டேப்லெட் இருக்குது. அண்ட் வந்துட்டு ஒரு ஒயிட் கலரு டவல் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, பியூர் காட்டன் ஒயிட் கலர் டவல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்துட்டு ஒரு கூடை நல்லா இருக்கும். பாப்பா துணிகள்லாம் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும்.
நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா நம்ம தனியாக செப்பரேட்டாக வாங்கணுன்ட்டு நம்ம அதுக்குன்னே பர்ச்சேஸ்க்குன்னே போகிறதுக்கு ஒரு நாள் ஒதுக்குவோம். பட் வந்துட்டு 2 கூட கிடைச்சிருக்கு. ரெண்டு வேறு கலர்ஸில் கிடைக்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம கரெக்டாக துணி கொஞ்சம் செக்கப் பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டெலிவரி டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஸோ எனக்கு இது கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன இருக்கோ அதே தான் சேம் இந்த கிட்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் நான் 1 பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அது கிச்சனில் இருக்குது. சாரி, இதை நான் வந்துட்டு லாவெண்டர் ஃப்ளேவருன்னு சொல்லிட்டேன். லாவெண்டர் கிடையாது, வெண்ணிலா ஃப்ளேவர் இது. பட் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நானும் பாப்பா எல்லாமே மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம். எது அவள் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே வந்துட்டு வெண்ணிலா ஃப்ளேவர் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு அவளுக்கு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் இந்த கிட்டோட வீடியோ. அவ்வளோதான். ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க கவர்மெண்ட்டில் பதிஞ்சிக்குங்க. ஏன்னா கிட்டு கொடுக்குறாங்க, தடுப்பூசி இன்ஜெக்ஷன் போட்டுடுறாங்க. இன்னொன்று வந்துட்டு நர்ஸ் வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம செக்கப் போகிறது வர்றது நம்ம மறந்துட்டா கூட அவங்க வந்துட்டு ஞாபகப்படுத்துகிறாங்க. நம்மளுக்கு சம் ப்ராப்ளம் ஏதாச்சும் முடியல இல்லை ஏதாச்சும் டவுட்டுன்னா வீட்டுக்கே வந்து கூட கிளியர் பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்து கிளியர் பண்ணாங்க, எனக்கு அப்படி தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட்டில் பார்க்குறது இருந்தாலும் ஓகே தான், ப்ரைவேட்டில் பார்க்குறது இருந்தாலும் ஓகே தான். பட் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. மைண்ட் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்குங்க. நல்ல சாங்ஸ் கேளுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்தமாரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. உங்கள் வாய்க்கு என்ன பிடிச்சிருக்கோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. அண்டு குழந்தை கூட நல்லா பேசிக்கிட்டே இருங்க. ஏன்னா 3 மந்த்து கிராஸ் ஆகிட்டாவே வந்துட்டு காது கேட்கும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேசுறது நம்ம எதை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு காது கேட்கும்ட்டு. உங்களுக்கு வந்துட்டு மியூசிக் பிடிக்கும்னா மியூசிக் போட்டு கேளுங்க. அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மூவி பார்க்கணுன்னா மூவி பாருங்கள். நான் அதிகமாக வந்துட்டு மூவி தான் நான் பார்த்தேன். நான் மூவி பார்த்தேன். நல்லா டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எனக்கு சமைச்சு கொடுத்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் இந்த ப்ரெக்னென்சி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கூட எனக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் பட் இந்த ப்ரெக்னென்சி வந்துட்டு அவரும் சரி பாப்பாவும் சரி, பாப்பா வந்துட்டு எனக்கு வந்துட்டு 1000 அம்மாவுக்கு சமம் மாரி பாப்பா என்னை வந்து கேர் பண்ணிக்கிறது, அவர் கேர் பண்ணிக்கிறது அவ்வளோ கேரிங்காக இருந்தது. ஸோ இந்த ப்ரெக்னென்சி வந்துட்டு வெரி ஹாப்பி நான். ஓகேங்களா? உங்களுக்கு ப்ரெக்னென்சியான டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸு, எனக்கு தெரிஞ்சது என்னோட ப்ரெக்னென்சியில் என்னென்னலாம் நான் ஃபேஸ் பண்ணேன், என்னென்னலாம் இருந்தது நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கலாம் ப்ரெக்னென்சியில், அக்கா எனக்கு இப்படி இருக்குது, அக்கா எனக்கு இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இதோட நான் இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதில் சில பேச சொல்லும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ட்டாக இருந்துச்சுன்னா சாரி, மன்னிச்சுக்குங்க. ஓகே, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.